எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண்டே அன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிகே தலைவரும் நடிகருமான விஜயோட அந்த பெட்டிஷன், அந்த அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸோட வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்களா, டிஸ்க்ளோஸ் பண்ணலை ப்ராப்பராக அப்படின்னு, அஃபிடவிட் சரியாக போடல அப்படின்ட்டு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இது வந்து இந்த வேட்பு மனு அந்த இது தாக்கல் பண்ணும்போது இதை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்து அதை கண்டஸ்டண்ட்டாக வந்து இருக்கும்போது அந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வெரிஃபை பண்ணும்போது வேரியேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போது தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அரவிந்த் தர்மாதிகாரி, அப்புறம் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் அப்படிங்கிறவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின் பண்ண முடியாத இந்த ப்ளீயை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபைல் பண்ணது யார் அப்படின்னா எம்பி வெங்கடேஷ் அப்படிங்கிறவர். வந்து பெரம்பூர் தொகுதியிலேருந்து அங்கே இருக்கிற ஓட்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பெஞ்சு அமரவர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க நோட்டீஸு அத்தாரிட்டிஸ்க்கு. இன்னொரு ப்ளீ வந்து இதே மாதிரி அது விஜய்க்கு எதிராக இருந்ததை வந்து அதை வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டிஷன் ஃபைல் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு எலெக்ஷனுடைய அஃபிடவிட்டில் வந்து அவர் 12.5 crores வந்து லோனாக அவங்களுடைய ஒய்ஃபு சங்கீதாக்கு கொடுத்துருக்காங்கன்னு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே வந்து ஏதோ மேரிட்டல் டிஸ்பியூட் இருக்குது. அப்போ எப்படி அவங்க அதை கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க. அது யார் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க கேட்டிருக்காங்க. விஜய் வந்து அவர் வந்து என்னென்னா சைமல்டேனியஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு 0 லயபிலிட்டிஸ், அப்புறம் எனக்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலை வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டிஷனர் தான் அதை சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராடிக்டரியாக இருக்குது இந்த டிஸ்க்ளோஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் வந்து 20 கோடி வந்து அந்த கோகிலாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை, அப்புறம் வந்து ட்ரூத்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணப்படவும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் அந்த அலிகேஷன்ஸை வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒன்றும் கிளரிக்கல் எரர் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சீரியஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்டையர் டிஸ்க்ளோஷருமே வந்து அது வந்து காமிக்காதனால சரியான கணக்கு வந்து வராது அந்த டேக்ஸ் பே பண்ணுறதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரெசன்ட் பெட்டிஷன் வந்து எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷனோட அந்த புனிதம் அந்த இதை வந்து அப்போல்டு பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிசர்வ் பண்ணும் பியூரிட்டி ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சொன்னாலுமே இந்த எலெக்ஷன் டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து அந்த ஹைகோர்ட் எந்த ஒரு இதையும் டிசிஷனையும் எடுக்க மாட்டாங்க. அதனால் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி அவர் வந்து ஏதாவது ரீஅப்பீல் பண்ணுவாரா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இந்த டிஸ்மிஸ் ஆனது அப்படிங்கிறது அவருக்கு வந்து விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.